சத்தீஸ்கர் மாநிலத்தில் 27 மாவோயிஸ்டுகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. ஆபரேஷன் காக்கர் என்ற பெயரில் மாவோயிஸ்ட் ஒழிப்பு நடவடிக்கை. திமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்பு. பிரதமருக்கு நன்றி கூறுமாறு வலியுறுத்திய பாஜக நிர்வாகியை கடிந்து கொண்ட திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி. ரயில் நிலைய திறப்பு விழாவில் வாக்குவாதம் செய்த நபரின் தவறான புரிதலால் சலசலப்பு. திருச்சி தென்னூரில் டாஸ்மாக் விற்பனையாளர் விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி. டாஸ்மாக் அதிகாரிகள் சிலர் கூடுதல் லஞ்சம் கேட்டு தொந்தரவு செய்வதாக வீடியோ பதிவு. சிங்கப்பூரிலிருந்து கோவை வந்த பயணியிடம் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். ஹாங்காங்கிலிருந்து சிங்கப்பூர் வழியாக கோவை வந்த பயணியிடமிருந்து கஞ்சாவை கைப்பற்றிய அதிகாரிகள். டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் அதிகாரிகளுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அமலாக்கத்துறைக்கு அங்கு என்ன வேலை? தனிநபர் செய்த விதிமீறலுக்காக ஒரு நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுப்பதா என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. தமிழகத்தில் புனரமைக்கப்பட்ட 9 ரயில் நிலையங்களை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட செயின்ட் தாமஸ் மவுண்ட், சூலூர்பேட்டை, சிதம்பரம், ஸ்ரீரங்கம் உட்பட நாடு முழுவதும் 103 ரயில் நிலையங்கள் திறப்பு. ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பகல்காம் தாக்குதலுக்கு வெறும் 22 நிமிடத்தில் பதிலடி. பாகிஸ்தானை நமது வீரர்கள் மண்டியிட வைத்து விட்டதாக பிரதமர் மோடி பேச்சு. பாகிஸ்தானுடன் வர்த்தகமும் இல்லை, பேச்சுவார்த்தையும் இல்லை. ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தினால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டும்தான் பேசுவோம் என பிரதமர் மோடி திட்டவட்டம். ராஜஸ்தானின் பிக்கானேரில் உள்ள கர்னி மாதா கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு. சிறப்பு பூஜையிலும் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தமிழ்நாடு, புதுச்சேரிக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி முகாம். திமுக, அதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சி முகவர்கள் பங்கேற்பு. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் வரை சரிவு. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 300 புள்ளிகள் வரை சரிந்து வர்த்தகம். ஜெயிலர் 2 படப்பிடிப்பு டிசம்பருக்குள் நிறைவடையும் என நடிகர் ரஜினிகாந்த் தகவல். கூலி திரைப்படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணி சிறப்பாக நடப்பதாகவும் பேட்டி. அனைத்து வரம்புகளையும் அமலாக்கத்துறை மீறிவிட்டதாக அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். கூட்டாட்சி கட்டமைப்பையும் மீறுவதாக டாஸ்மாக் வழக்கில் கடும் காட்டம். அமலாக்கத்துறையின் அக்கப்போருக்கு உச்சநீதிமன்றம் முடிவு கட்டி இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மகிழ்ச்சி. திமுக மீது பழி சுமத்தும் வகையில் பாஜக தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசியதற்கு சம்மட்டி அடி கொடுத்திருப்பதாகவும் பேட்டி. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு புகார் தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக்கோரி முறையீடு. 43 வழக்குகளின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு.
டாஸ்மாக் புகார் முறைகேடு வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கின் விசாரணை 3 வாரங்களுக்கு ஒத்திவைப்பு. அதுவரை விசாரணையை முடிக்கக்கூடாது என உள்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான பிரச்சினைக்கு பாஜக காரணம் கிடையாது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் தகவல். கல்வி உரிமை சட்டப்படி மாணவர் சேர்க்கையை உடனடியாக தொடங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தனியார் பள்ளிகளில் 25% ஒதுக்கீட்டில் மாணவர்களை சேர்ப்பதற்கு இன்னும் அறிவிப்பை வெளியிடாதது ஏன் எனவும் கேள்வி. அதிமுகவின் கோட்டைகளில் ஒன்றான மதுரை மேற்கு தொகுதியை குறிவைக்கிறாரா தவேக தலைவர் விஜய்? கட்சியினர் ஒட்டிய போஸ்டர்களால் அரசியல் களத்தில் எழும் விவாதங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.